அமெரிக்கா சைனாக்கு இடையிலான பொருளாதார சிக்கலை விட குழந்தைகள் விளையாடும் பொம்மைகளில் தான் அதிக கவனம் செலுத்தும் இந்த கிரிமினல்ஸ். A beautiful baby girl that's 11 years old needs to have 30 dolls. I think they can have 3 dolls or 4 dolls. லக்ஸரி கார்களுக்கு 10% வரி, ஆனால் குழந்தைகள் விளையாடும் பொம்மைகளுக்கு 145% வரி. 70% of baby gear purchased in the US is manufactured in China. பில்லியனர்ஸ் லக்ஸரி கார்களை வாங்கலாம், ஆனால் சராசரி மக்களின் குழந்தைகளுக்கு பொம்மைகள் கூட வாங்க முடியாது. 1000க்கு மேற்பட்ட ட்ரக் டிரைவர்ஸ் ஊழியர்களை பற்றி இவருக்கு கவலையே இல்லை. Thousands of dock workers and truck drivers are worried about their jobs. Yeah, no, that means we lose less money, you know. நேற்று சைனா மீது உள்ள வரிகளை குறைக்க மாட்டேன் என்று 80% குறைக்கப்பட்டுள்ளது. Are you open to pulling back your tariffs in order to get China to the negotiating table? No. அமெரிக்க மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் திட்டம்தான் இந்த டேரிஃப். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்று அமெரிக்காவில் அதிகமாக பேசப்படும் பொருள் பொம்மைகள். முந்தியெல்லாம் மக்களிடமிருந்து பணத்தை தான் கொள்ளையடிப்பாங்க. இன்று குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள்லேயே கை வச்சிட்டாங்க. விதம் விதமான பொம்மைகள், விலை குறைந்த பொம்மைகள், இது ரெண்டையுமே சைனாவில் மட்டும்தான் வழங்க முடியும். ஒரு வீட்டில் 30 பொம்மைகள் இருக்குன்னு சொன்னால் பெற்றோர்கள் குழந்தைகளின் சந்தோஷத்துக்காக வாங்கி கொடுக்கும் ஒரு பொருள் இல்லை, ஒரு கலாச்சாரம் கூட சொல்லலாம். அமெரிக்காவில் வாழும் மக்களின் குழந்தைகள் ஒரு வீட்டுக்கு 3 பொம்மைகள் தான் வைத்திருக்கலாம். கொஞ்சம் கூட பணம் கொடுத்து வாங்க போறீங்க, அவ்வளவுதான். Quote, I'm going to quote what you said. Maybe the children will have 2 dolls instead of 30 dolls. Yeah. And maybe the 2 dolls will cost a couple of bucks more than they would normally. Are you saying that your tariffs will cause some prices to go up? No, I think the tariffs are going to be great for us because it's going to make us rich. But you said some dolls are going to cost more. Isn't that an acknowledgement that some prices will go up? I don't think a beautiful baby girl that's 11 years old needs to have 30 dolls. I think they can have 3 dolls or 4 dolls. Because what we were doing with China was just unbelievable. We had a trade deficit of hundreds of billions of dollars with China. When you say they could have 3 dolls instead of 30 dolls, are you saying Americans could see empty store shelves? No, I'm not saying that. I'm just saying they don't need to have 30 dolls. They can have 3. They don't need to have 250 pencils. They can have 5. But you're basically saying there could be some supply shortages because of the tariff. We don't have to waste money on a trade deficit with China for things we don't need. இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல கையெழுத்து வைத்தால் அந்த பெண்ணை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டார். சோஃபா 100க்கும் மேற்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல இவர் கையெழுத்து வைத்துள்ளார். இவர் மட்டும் அதிகமான பெண்ணை யூஸ் பண்ணலாம், ஆனால் அமெரிக்காவில் வாழும் குழந்தைகளின் வீட்டுக்கு 5 பென்சில் போதும் என்கிறார். இதற்கு தான் இவர் ஒரு கிறுக்கன், ஒரு மென்டல் என்று மக்கள் அழைப்பதற்கான காரணம். ஒரு டோய் என்றது குழந்தைகளின் சந்தோஷம் மட்டுமில்லை, அதை வாங்கி கொடுக்குற பெற்றோர்களின் சந்தோஷமுமே. பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும் ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைக்கு எத்தனை பொம்மைகள் வாங்கி கொடுக்குறது என்று. இது பரவாயில்ல, ஸ்காட் பெய்சன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அதாவது பேரண்ட்ஸுக்கு சொல்கிறார், பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க சொல்லி 30 பொம்மைகள் எல்லாம் வாங்கி தர முடியாது, 2 பொம்மைகள் போதும். அதாவது குறைச்சி வாங்குறதால எங்களை விட உங்களோட லைஃப் நாளைக்கு நல்லா இருக்கும். இந்த பொம்மைகளோட காசை மிச்சம் பிடிச்சால் ஒரு வீட்டை நாளைக்கு நாங்கள் வாங்கலாம். உங்களோட எஜுகேஷன் நல்லா இருக்கும், உங்களோட லைஃப் நல்லா இருக்கும், இந்த நாட்டில் ஒரு ஃப்ரீடமான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அதாவது ஒரு பொம்மை வாங்கி கொடுக்க வக்கீல்ல ஒரு வீடை எப்படி வாங்குறது சிறு பிள்ளைகளுக்கு. இதுக்கு தான் பொலிட்டிஷியன்ஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ண பொலிட்டிஷியன் ஆக்கினா கிரிமினல் மைண்டாக தான் இருக்கும். I would tell that young girl that you will have a better life than your parents. Your family will own a home. You will be able to advance. You will have a good education. You will have economic freedom. That's what we are advancing. இதை விட அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் மகா புத்திசாலி, மகா மடேன்னு கூட சொல்லலாம். இந்த டோய்ஸில் வர டெரஃப் காசை வச்சு நாளைக்கு அமெரிக்காவில் ஒரு யுத்தம் நடந்தால் யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே தங்கள்கிட்ட இருக்கும். ஸோ உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து பெருமைப்படுங்களாம். அதாவது நல்ல வேளை நாங்கள் அப்போ டோய்ஸ் வாங்கியிருந்தா எங்கள்கிட்ட யுத்தத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ இருந்திருக்காதுண்டு. What I'd ask people is not whether they want 2 dolls or 5 dolls or 20 dolls for their kids. Would you like to, God forbid, if your country goes to a war and your son or daughter is sent off to fight, would you like to know that the weapons that they have are good American-made stuff?
மொத்தத்தில் அமெரிக்காவில் வாழும் சாதாரண மக்களின் வீட்டில் டோய்ஸே இனி இருக்கக்கூடாது. இவங்க மட்டும் மல்டி பில்லியனர்ஸ் UFC கன்சர்ட்னு சொல்லி லட்சக்கணக்கில் டிக்கெட்டை வாங்கி ஃப்ரண்ட் சீட்டில் இருந்து காசை அளிக்கலாம். ஏன் இவங்க படுத்து தூங்கி எழும்புற ஒயிட் ஹவுஸுக்கு உள்ளே எல்லாமே கோல்ட் பிளேட்டட் தான். இவங்க இந்த குழந்தைகளுக்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் கொடுக்குற உதாரணம் வந்து இனியிலேன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு உதாரணம் தான். இன்றைக்கு 70% பேபி ப்ராடக்ட் வந்து சைனால இருந்து தான் வருது. 70% of baby gear purchased in the US is manufactured in China. Everything from car seats to changing tables to strollers. Said another way, essentials for new parents. சீப்பாக தான் சைனாலேருந்து வருது. ஏன் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் சேஃப்டினால், அதாவது அந்த டாய்ஸ் ஸ்ட்ரோலராக இருக்கட்டும் கார் சீட்டாக இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் ஒரு சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. அந்த சேஃப்டி இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் இந்த சீட்டையோ இந்த ஸ்ட்ரோலரையோ வந்து கடையில் கொடுத்து செல் பண்ணலாம். அந்த சேஃப்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து 60% ஆஃப் த காஸ்ட் வந்து முடியுதான். ஸோ மொத்தத்தில் வந்து சேஃப்டிக்கே 60% சொன்னால் இந்த பொருட்களை வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்தால் என்ன விலைக்கு இது விற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட வீட்டில் பழைய ஸ்ட்ரோலர் கார் சீட் பொம்மைகள் எல்லாம் இருந்தால் எடுத்து வைங்க. 10 வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் அமெரிக்காவில் இன்னும் 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு எம்டி ஷெல்ஃபாக தான் இருக்க போகுது. பொருட்களை காணக்கூடியதாக இருக்காது. டொனால்ட் ட்ரம்ப் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஸ்ட்ரோலரோட விலை அதிகரித்தால் பெரிய இஷ்யூ இல்லை. Some prices are going up. Tires, strollers, some clothing in the wake of your tariffs. Excuse me, that's peanuts compared to energy. Energy is 60% of the cost. You should ask some positive things like, sir, it's amazing what you've done with gasoline. Because you know what? Gasoline's big business. A stroller is not big business. இன்றைக்கி போர்ட்டில் கப்பல்கள் வர்றது குறைந்து விட்டது. அப்படியே ஒரு கப்பல் வந்தாலும் அரைவாசி கப்பலில் தான் பொருட்கள் இருக்கின்றது. இந்த போர்ட்டில் வேலை செய்கிற ஊழியர்கள், ட்ரக் டிரைவர்ஸ், இந்த பொருட்களை விநியோகிக்கிற ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வேலை போயிடும்ன்ற ஒரு பயப்படுறாங்க. ஸோ இந்த மீடியாவில் டொனால்ட் ட்ரம்ப்ட கேட்கப்படுற கேள்விகள், இவங்க இந்த மாதிரி ஷிப்மெண்ட் வராட்டி நாளைக்கு இவங்களுக்கு எல்லாருமே வேலை போக போகுது. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கப்பல்கள் பொருட்கள் வராட்டி அமெரிக்காவுக்கு தான் லாபம் என்கிறார். இந்த வேலை போனால் பரவாயில்ல, இந்த ஊழியர்களை பற்றி இவருக்கு கவலையே இல்லை. இந்த கிளிப்பை பாருங்கள். We're seeing as a result, the ports here in the U.S., the traffic has really slowed, and now thousands of dock workers and truck drivers are worried about their jobs. Yeah, no, that means we lose less money. You know, when I see that, that means we lose less money. இன்றைக்கி இந்த கப்பலில் வர பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு தேவையான பொருட்கள் தான். இந்த பொருட்களை வச்சு தான் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அதிகமான மக்களின் வேலைகளுமே இந்த கப்பலில் வர பொருட்களை நம்பி தான் இருக்கின்றது. யூகேயோட ஒரு டீல் ஒன்று முடிச்சிருக்கிறாங்க. அதை பெருமையாக பேசுகிறாங்க. அதாவது லக்ஸரி காருக்கு 10% வரி. From 25 to 10 on Rolls-Royce, because Rolls-Royce is not going to be built here. I wouldn't even ask them to do that. You know, it's a very special car, and it's a very limited number too. ஸோ பில்லியனர்ஸ் வந்து லக்ஸரி காரை வாங்குறேன்னு சொன்னால் 10% வரி செலுத்தினால் போதும். ஆனால் சாதாரண மக்கள் ஒரு டோய் வாங்குறதுக்கு 145% வரி. இப்போ பெனிஃபிட் வந்து யாருக்குன்னு பாருங்க, மல்டி பில்லியனர்ஸுக்கு தான் இந்த அரசாங்கம், சாதாரண மக்களுக்கு அல்ல. இந்த நியூஸை கேட்டுட்டு அமெரிக்காவில் இருக்கிற GM கம்பெனி, ஃபோர்ட் கம்பெனி எல்லாமே குழம்ப வலிக்கிட்டாங்க. அதை எப்படி எங்களை கொண்டு போய் ஒரு ரிசெஷனில் தள்ளி விட்டுட்டு யூகேலேருந்து வர கார்களுக்கு 10% வரி, அமெரிக்கன் கார்களுக்கு 25% வரி. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து தன்னுடைய பீஃபை வந்து யூகேக்கு ஃபோர்ஸ் பண்ணி சேல் பண்ண பார்க்குறாங்க. இந்த பீஃபை வந்து அமெரிக்கன் மக்களே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத கெமிக்கல் கலந்த பீஃப். இதை எங்கேயுமே கொண்டு போய் விற்க முடியாது. எப்படியாவது இவங்க விற்று இதில் பணம் சம்பாதிக்கத்தான் பார்க்குறாங்க. இந்த பீஃபை நீங்கள் சாப்பிடுவீங்களா இருந்தால் இந்த பெரிய பெரிய ரெஸ்லிங் மேட்சில் இருக்கிற பெரிய பெரிய பில்டர்ஸ் மாதிரி தான் ஆட்கள் வருவாங்க. முழுக்க முழுக்க கெமிக்கல் கலந்த பீஃப். மொத்தத்தில் இவங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது கையெழுத்து வச்சு ஒரு டீலை முடிச்சுட்டு மக்களுக்கு காட்ட வேணும். அப்படி நடந்த ஒரு டீல் தான். வின் வின்னு பார்த்தா யூகேக்கு தான் இதில் வின். இந்த வீக்கெண்ட் ஜெனீவாவில் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு ட்ரேடிங் நெகோசியேஷன் ஒன்று ஆரம்பமாக உள்ளது. இதை முதல்ல யார் பிளிங்க் பண்ணுன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு தெரியும் அமெரிக்காவில் எக்கனாமிக்கு அவர் தான் பொறுப்பு. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற சிறு பிஸ்னஸ் இன்றைக்கி ஷெல்ஃப் எல்லாமே எம்டி ஆக போகுது. இன்னும் 2 மாதத்துக்கு தான் இன்வென்டரி இருக்குது.
அதுக்கு பிறகு கடைகள் எல்லாமே எம்டி ஆக போகுது. எல்லா பிஸ்னஸும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பு அதிகமாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாமே யோசித்து பார்த்துட்டு கடைசியாக இவர் தான் பிளிங்க் பண்ணி உள்ளார். நேற்று இவர் வந்து 145% வரிகளை குறைப்பீங்களாண்டி மீடியாவில் கேட்டதுக்கு In order to have substantive negotiations, you have to bring down your 145% tariffs. Are you open to pulling back your tariffs in order to get China to the negotiating table? No. குறைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு 80% சைனாக்கான வரிகள் குறைச்சிருக்கிறார். நாளைக்கு 40 குறையும், 20 குறையும். இவருக்கே தெரியாது இவர் என்ன செய்கிறார் என்று. அப்போ நாட்டில் மக்கள் பிஸ்னஸ் செய்கிற மக்களுக்கு என்ன செய்கிறண்டு அவங்களும் குழம்பி போயிருக்கிறாங்க. நாளைக்கு பொருட்களை ஓட பண்ணுவோமா வேண்டாமா, கூட கொடுத்து வாங்குறோமா குறைய கொடுத்து வாங்குறோமா, நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. கிரிமினல் ஸ்காட் பெய்சன் தான் இந்த நெகோசியேஷனுக்கு தலைமை தாங்குகின்றார். ஸோ இந்த டீல் வந்து எப்படியாவது நடந்தே ஆகணும். இப்படி ஒரு டீல் நடக்காவிட்டால் சைனா நாளைக்கு வேறு நாடுகளோட ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக உள்ளது. இந்த டீலில் ஒரு 10% வரியே போதும். பொதுமக்களாகிய நீங்கள் தான் இதில் பாதிப்படைய போகின்றீர்கள். கவர்மெண்ட்டுக்கு 10% போயிடும். இதை வாங்கி விற்கிற மக்கள் வந்து அதிக விலை கொடுத்து தான் இந்த பொருட்களை வாங்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த கள்ள கூட்டம் வந்து இந்த வரிகள் பணம் எல்லாத்தையும் எடுத்து தங்களோட பாக்கெட்டில் போட்டுரும். எண்ட் ஆஃப் த இயரில் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு இல்லாட்டி ஒரு ஆளுக்கு $200 மாதிரி ஒரு டேக்ஸ் பிரேக் மாதிரி ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் ஒன்று உங்களுக்கு போய் சேரும். இதைத்தான் நான் சொல்கிறேன். மக்களை வந்து ஏமாத்துறது அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பொது மக்களை வச்சு இந்த கொள்ள கூட்டம் வந்து பணத்தை சம்பாதிக்கின்றது. மொத்தத்தில் எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே அரசியல்வாதியாக இருந்தால் மக்களை வச்சு கொள்ளை அடிக்கத்தான் பார்ப்பான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.